அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களிலே சனி பகவான் எப்படி இருக்க வேண்டும் என்றதை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். எப்படி இருக்க வேண்டும்னா, கண்டிப்பா ஒரு ஜாதகர் சனி தசை நடக்குது, இல்ல சனி புத்தி காலகட்டம் அப்படின்னும் பொழுது லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அல்லது சனியினால் நன்மையை அனுபவிக்கக்கூடிய விதியை தான் இதுல பார்க்க போறோம். ராகுவும் சனியும் 100% அவயோக கிரகங்கள். அந்த வகையில சனி பகவானும் நிறைய குடும்ப தடைகளை கொடுக்கக்கூடியவர், திருமணத்தை தடை பண்ணக்கூடியவர், வாழ்க்கையில் எதுவுமே வேகமாக கிடைக்காம ரொம்ப மந்தமாகவும் அல்லது கிடைப்பதற்கு ஒரு தடை கொடுக்கக்கூடிய அவயோகியாக சனி பகவான் பொது விதிகளின்படி உறுதி செய்யப்படுகிறார். இருள் தன்மை கொண்ட சனி பகவான் தான் ஒரு ஜாதகருக்கு தடையையும் தாமதத்தையும் லேசினஸையும் கொடுத்துட்றார். இப்படிப்பட்ட காரகம். அந்த சனி பகவான் நன்மையா செயல்பட்டா என்னென்னலாம் கிடைக்கும்னா, ஒரு விடாமுயற்சி கொண்ட நபரை உருவாக்கும், கடுமையாக எதையும் போராடக்கூடிய நபரை உருவாக்கும், தொழில் துறைகளிலே பெரும் சாதனைகள் படைக்க செய்யும், நிலையான சொத்துக்கள், நிலையான பெயர், நிலையான ஒரு அங்கீகாரத்தை சனி பகவான் தான் கொடுப்பார். பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை கனிமங்களையும் சனி பகவான், இண்டஸ்ட்ரி எல்லாம் சனி பகவானுடையது, மிஷினரி பொருட்கள் எல்லாம் சனி பகவானுடையது, பருக முடியாத திரவியங்களும் சனி பகவானுடையது தான் வெற்றி முறைக்கும். அப்ப சனி யோகமா இருந்துட்டாருன்னா சனியினால் பெரும் ஆதாயம் உண்டு. 2 ஆதிபத்தியத்தை சனி பகவான் பெறுவார் 12 லக்னத்திற்கும். அந்த 2 ஆதிபத்தியமும் பெயர் சொல்லும் அளவிற்கு ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கும் சனி பகவான். நாம் சொல்லக்கூடிய இந்த விதிகள்ல உங்க ஜாதகத்துல இருந்தா சனியினால் யோகம் உண்டு. எவ்வளவு பொறுமையா பலன் கிடைச்சாலும் இறுதியில சனி பகவான் யோகம் தான் பண்ணும். அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் பார்த்திடலாம். பொதுவா இந்த விதிகள்ல இருந்துச்சுன்னா சனி பகவான் எவ்வளவு வலுவை பெற்றாலும், ஏன்னா ஆட்சி உச்சம் பெற்று நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் போன்ற நிலையில இருந்தார்னா உறுதியாக பொறுமையாக பலனை தருவார். அதே போல் நிலையானதாகவும் நிலைத்ததாகவும் கொடுப்பார். உதாரணத்திற்கு, எவ்வளவு காலம் திருமணம் தாமதமானாலும் வாழ்க்கை துணைவர் நல்ல முறையில கிடைச்சி வாழ்க்கை வெற்றி பெறும். எவ்வளவு கால தாமதமாக வீடு வாகன வசதிகள் அமைந்தாலும் மிகப்பெரிய பங்களா போல, அதாவது அழியாத சொத்துக்களாக சேரும். தொழிலும் அது போலதான். ஆரம்பத்திலே தொழில ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நிலையான சாம்ராஜ்யங்கள், பல தலைமுறைகள் கொண்டு செல்லக்கூடிய இந்த சாம்ராஜ்யங்கள் உருவாகும். புகழும் அது போலதான். நிலைத்து காலகாலத்திற்கு பல தலைமுறை இருக்கிறதுக்கு சனி பகவான் தான். அந்த விதியை தான் பார்க்க போறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தால் 11-10 2ஆம் ஆதிபத்தியம் வருது. தொழிலுக்கும் லாபத்திற்கும் ஆதிபத்தியம் பெறவரா சனி பகவான் வரா. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்பு, சுக்கிர தொடர்பு. மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு சுக்கிர தொடர்பை பெற்ற சனி பகவான் உறுதியாக நன்மையை செய்கிறார், உறுதியாக வெற்றி பலரை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த சனியோடு குருவோ சுக்கிரனோ இணைவு வாழ்வை பெற்றிருக்கிறார். மேஷ லக்னக்காரர் கண்டிப்பா சனி தசையோ சனி புத்தி காலகட்டங்களிலோ சனி பகவான் நல்ல பலனை செய்வார். எப்படி செய்வார்? சனி தன் ஆதிபத்தியத்தின் மூலியமாக அமர்ந்த இடத்தின் வாயிலாக செய்வார். ஆதிபத்திய பலனை அமர்ந்த இடத்தின் வாயிலாக செய்வார். அப்ப குரு சுக்கிர தொடர்பை ஏற்றிருக்கிறார்னா மேஷ லக்னக்காரருக்கு சனி யோகமா இருக்கிறார். இப்படித்தான் சனி இருந்தாருன்னா அவருக்கு பெரும் அதிர்ஷ்டங்கள் உண்டு, தொழில லாபங்கள், தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். அது போல ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற்ற ஜாதகம். நிறைய அப்பாயின்மெண்ட்ல இதை நம்ம பார்க்க முடியும். சனி தசையில ரொம்ப சிரமப்படுவார், அல்லது சனி தசையில தான் வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காம கஷ்டப்படுவார். சனியே வலுத்து இருக்கும், ஆனா பாக்கியங்கள் கிடைக்கிறதுல தடை இருக்கும். ஆனால் இந்த சனியோடு புதன் சுக்கிரன் தொடர்பில் இருந்தால், இந்த புதன் சுக்கிரன் தொடர்பில் உங்கள் ஜாதகத்துல சனி பகவான் ரிஷப லக்னக்காரருக்கு இருக்கிறார்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றியை பெற போகிறார். அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டு. அந்த ஜாதகர் சனி தசை நடப்பில் வந்தால் பெரும் அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பார். இல்ல தனியா சனி வலித்திருக்கிறாருன்னா கண்டிப்பா சிரமம் இருக்கும். லக்ன யோகாதிபதி தான் எதையுமே எளிதில கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுப்பார். மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 8-9ஆம் ஆதிபத்தியம், அஷ்டமத்திற்கும் பாக்கியத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். இந்த சனி பகவானோடு சுக்கிரன் குரு சுக்கிர தொடர்பு, இதுல ஏதேனும் ஒரு கிரகத்தோட இணைவு பார்வை பெற்றிருக்கிறாருன்னா நல்ல பலன். இணைவு பார்வை தொடர்பு அமைகள் இருக்கிறாருன்னா சனி யோகம் செய்ய போகிறார். இந்த 2 கிரகங்கள் தான். ஏன் சனிக்கு இன்னும் அடிஷனல் கிரகம் கொடுக்கல? சனி முழுவதுமாக யோகம் செய்யக்கூடிய விதியை பார்க்கிறோம். முழுவதுமாக இப்படி இருந்தாருன்னா யோகம் தான். இந்த லக்னம் நீங்க அவயோகம்னு சொல்லக்கூடிய கடகம் சிம்மமா இருந்தாலும் பார்த்துடலாம். சனி சொல்லக்கூடிய விதியில இருந்தாருன்னா கண்டிப்பா யோகம் செய்வார். இந்த சனி கௌரவத்தை பெற்று தருவார். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 7ஆம் ஆதிபத்தியம் 8ஆம் இடம் பார்ட்னரை குறிக்குது. வெளிநாடு தூரதேச பயணங்கள், இழப்பு நஷ்டங்களை குறிக்கக்கூடிய பாவம். அதுபோல ரொம்ப முக்கியமான பாவம் இந்த 7ஆம் இடம். வாழ்க்கை துணையும் கூட்டாளிகளும் நண்பர்களும் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த சனி தசைன்னா பொதுவா கடக லக்னத்திற்கு அவயோகம். ஆனா இந்த சனி பகவானோடு குரு தொடர்பில் இருக்கிறார். பெரும் நல்ல பலனை கொடுக்கும், பெரும் யோக பலனை கொடுக்கும்.
செவ்வாய் தொடர்பில் இருக்கிறார். போட்டிகள் இருந்தாலும் குரு செவ்வாய் தொடர்புகளோடு இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்கிறார். சனி பகவான் யோக பலனை கடக லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தோட இணைவு தொடர்பில் இருந்தார்னா அந்த சனி தசை அல்லது சனி புத்தி காலகட்டம் 7, 8ஆம் இடத்தின் வாயிலாக அமர்ந்த இடத்தின் காரக வாயிலாகவும் பலனை செய்யும். சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கும் அவயோகிதான். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா வேலையை குறிக்கக்கூடிய பாவம், ருணரோகம், எதிரி, நோய், கடன், வம்பு வழக்கெல்லாம் இங்கதான் இருக்கு. அது போல வாழ்க்கை துணையும் கூட்டாளிகளும் நண்பர்களும் அதாவது பிசினஸ் பார்ட்னரும் குறிக்குது. ரொம்ப முக்கியமான இந்த 2 பாவங்களும் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு குருவோட கடாட்சம், குரு தொடர்பு, புதன் தொடர்பு நல்ல பலனை கொடுக்குது. குரு புதனுடைய தொடர்பில் சிம்மத்தில் பிறந்தவருக்கு சனி பகவான் இருந்து விட்டார் என்றால் அவர் அதிர்ஷ்டசாலி. அவருக்கு இந்த சனி பகவான் பெரும் யோகங்களை செய்ய போறார். இணைவு தொடர்பு பார்வையில இருக்கிறது இந்த சனியை யோகமா. ஏன்னா நம்ம ஏன் சனியினுடைய காரகங்கள் அதிகமா சொல்லணும்னா நிறைய வீடியோல பார்த்தாச்சு சனியினுடைய காரகங்கள். அதனால இந்த இணைவு இருந்தா போதும். கன்னி லக்னம் இது முழுக்க முழுக்க யோகா அமைப்பு. கன்னியில் பிறந்தவருக்கு 5ஆம் இடம், 6ஆம் இடம் 3 காலங்களை இணைக்கக்கூடிய பாவம் 5ஆம் இடம்ன்றது முன்னோர்களை குறிக்கும், ஜாதகருடைய மனநிலையை குறிக்கும், குழந்தைகளை குறிக்கும். இந்த சனி பகவான் எப்படி இருக்க வேண்டும்? கன்னியில் பிறந்தவருக்கு சுக்கிரனுடைய தொடர்பு பெரும் நல்ல பலனை கொடுக்கிறது. குருவோட தொடர்பு, சுக்கிர குரு தொடர்பு நன்மையை கொடுக்கிறது. சுக்கிரன் குருவோட தொடர்பில் இருக்கிறாருன்னா சனி பகவானுக்கு நன்மை பலன் கிடைக்கிறது. கன்னி லக்னத்துல பிறந்தது. கன்னி லக்னக்காரரே இருந்தாலும் தனித்து சனி பகவான் வலுத்தாருன்னா ரொம்ப சிரமம் இருக்கும், மன ரீதியான கஷ்டங்கள் இருக்கும். துலாம் லக்னம், துலாத்திற்கு சுகஸ்தானம், வீடு, வாகனம், வண்டி வசதிகள், கல்வி, தாயை பற்றி குறிக்கக்கூடிய பாவம். அதே போல் குழந்தையிலிருந்து ஜாதகருடைய மனநிலைமை, முன்னோர்கள், அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. இந்த சனி பகவானோடு புதனுடைய தொடர்பில் இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. செவ்வாயோட தொடர்பில் இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. அடுத்ததாகத்தான் சுக்கிரன். சுக்கிரன் இருக்கும்போது கொஞ்சம் சுயநலமா இருக்கும், இருந்தாலும் புதன் செவ்வாயினுடைய தொடர்பு முதன்மையான யோக அமைவு சனி பகவானுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு அடுத்ததாக விருச்சகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சக லக்னம், லக்னத்திற்கு முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம், கீர்த்தி, புகழ் கிடைக்கக்கூடிய பாவம், கம்யூனிகேஷன் பாவம். அதற்கும் 4 வித்தை, வீடு, வாகன வசதிக்கும் ஆதிபத்தியம் பெற்ற இந்த சனி பகவான் எப்படி இருக்க வேண்டும்? குருவோட தொடர்புல இருப்பது பெரும் அதிர்ஷ்டம். சுக்கிர தொடர்பு, குரு சுக்கிர தொடர்பில் விருச்சக லக்னக்காரருக்கு சனி பகவான் இருக்கிறாருன்னா அந்த ஜாதகர் சனி தசை வந்தாலோ சனி புத்தி வந்தாலோ நல்ல நிலைத்த பொருள்களை ஏற்படுத்தி கொள்வார். நிலைத்த வீடு, வாகன வசதிகளோ, சொத்து சுகங்களோ, புகழும் ஏற்படும் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில. தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுசு குருவை ஆதிபத்தியம் 2ஆம் இடம், வாக்கு, குடும்பம், தனம் மற்றும் அடிப்படை நாலேஜை குறிக்கிறது. சகோதர காரகங்கள், புகழ், கீர்த்தி, கம்யூனிகேஷன் எல்லாம் குறிக்கிறது. இந்த சனி பகவான் எப்படி இருக்க வேண்டும்? இந்த சனி பகவான் புதனோட தொடர்பில் இருப்பது, செவ்வாய் தொடர்பில் இருப்பது. அடுத்ததாக குரு இணையக்கூடாது, குரு பார்வை. குரு இணையாம இருப்பது நல்லது. இணைந்தால் லக்னத்தை தன்னலமில்லாத தனுசு லக்னக்காரரை தன்னலவாதியாக மாற்றிவிடும். அதனால பார்வை அமைவுகள். மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னாதிபதியாகவும் வருவார், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியாகவும் வர. இந்த சனி பகவானும் லக்னாதிபதி தானேன்றதுக்காக தனியா இருந்தாருன்னா பெரும் பிரச்சனைகள். இந்த சனி பகவானோடு சுக்கிரன் புதன் தொடர்பில் இருப்பது யோகம். சுக்கிர புதன் தொடர்பில் இருப்பது பெரும் அதிர்ஷ்டம், பெரும் லாப பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது சனி பகவானுக்கு. மகர லக்ன லக்னாதிபதியாக கொண்டவருக்கும் இணைவில் இருப்பதே நன்மை. கும்ப லக்னம், லக்னாதிபதி 12க்கு அதிபதி, அயன சயன போகமான விரய பாவம், வெளிநாடு, தூர தேசங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், வீக வணிகங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்புல இருப்பது, அதுபோல குரு சுக்கிர தொடர்பில் இருப்பது யோகம். அடுத்த படிநிலைகள்ல புதன், குரு சுக்கிரன் தொடர்புகளிலே சனி பகவான் இருப்பது கும்ப லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது, நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் ஜனனித்த ஜாதகர் சனி பகவான் எப்படி இருக்க வேண்டும்? மீன லக்னத்திற்கு 12ஆம் இடம், இன்வெஸ்ட்மெண்ட், வணிகம், வெளிநாடு, தூர தேசங்கள், நினைத்தவை நடக்கக்கூடிய பாவம், அதிர்ஷ்டம், லாபம், பணத்தை கொடுக்கக்கூடிய பாவம். இந்த 2 ஆதிபத்தியம் நல்லதை செய்வதற்கு ஜாதக ரீதியிலே புதனோட தொடர்புல இருப்பது மிகப்பெரிய நன்மை. அடுத்ததாக செவ்வாயோட தொடர்பு அடுத்த படிநிலைகள் நன்மை. அடுத்து குருவோட பார்வை. இந்த 3 அமைகள்ல இருக்கு அப்படின்னா மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு சனி தசை, சனி புத்தி காலகட்டங்கள் பெரு அதிர்ஷ்டம் செய்யும். இந்த பதிவில் நாம் சொன்ன கிரக தொடர்பு இணைவில்
சனியை விட அந்த கிரகங்கள் ஸ்தானபலம் மற்ற கிரகங்கள் பெற்றிருந்ததுன்னா பெரும் அதிர்ஷ்டத்தை சனி தசை கொடுக்கும். சனியே ஸ்தானபலம் பெற்று இணைந்திருந்தால் கண்டிப்பாக அவயோகம் செய்யாது. கண்டிப்பா சனி தசை நிலைத்த பெயரையோ புகழையோ ஆதிபத்திய ரீதியில ஏற்படுத்தி விட்டு செல்லுன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.